மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. குரு நீசம், இங்கே சனீஸ்வர பகவான் ஆட்சி, அதே போல் செவ்வாய் உச்சம். 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய ராசி. என்னங்க 3 கிரகம்? மிதுனம் பாருங்க, எந்த ராசியுமே புதன் தவிர்த்து வேற எதுவுமே ஆட்சி உச்சம் ஆகாது. அதே மாதிரி தனுசு ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவானை தவிர்த்து வேற எந்த கிரகமுமே ஆகாது. ஆனால் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரகம் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய ராசி. அப்போ ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடுவாங்க, ஒரு நாள் பணம் பணம் பணம்னு ஓடுவாங்க, ஒரு தடவை வந்து குழந்தை குழந்தைன்னு ஓடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கும்பராசியாக இருக்கட்டும், அதே போல் மகர ராசியாக இருக்கட்டும். மகரத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், ரெண்டுமே சனீஸ்வர பகவானுடைய வீடு. மகரம் சரி, கும்பம் சரி. ஆனால் மகரம் விவரம் அப்படிங்கிறது துளியுமே இருக்காதுங்க. என்றைக்குமே அடுத்தவங்ககிட்ட நான் வந்து கை கட்டி நின்று தான் பொழைக்கணும் அப்படின்னா அந்த வேலையை எனக்கு தேவையில்லை, போயிட்டே இருங்கடா, செவ்வாய் உச்சம், போயிட்டே இருங்க, நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 50,000 ரூபா சம்பளத்துக்கு வாங்குறதுக்கு உண்டான திறமையை நிச்சயமாக இந்த மகரம் வச்சுருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தான் என்ன வேலை செய்கிறோம், தனக்கு எவ்வளோ சம்பளம் வருது, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நம்ம முதலாளி நல்லவங்க, நம்ம முதலாளிக்கு நம்ம கட்டுப்பட்டுலாம் இருக்கணும். அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் அவங்க கூட இருந்திருக்கே கஷ்டப்படக்கூடிய காலத்தில். அந்த மாதிரி நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாமே பார்க்கக்கூடிய ராசியாக மகர ராசி, மகர லக்னம் இருக்குது. அட போங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க கெத்தான ராசின்னு. ஆனால் இன்றைக்கி கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், கவலையில் தான் இருக்கோம். இன்றைக்கி பொருளாதார பிரச்சனைகள் தலை விரிச்சு ஆடுது. எந்த ராசிக்கு பண பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் பொறுத்து தான். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசிக்கு 3ல் வக்ரமாக இருக்கார். எப்படி பணத்தை நீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்தை பொறுத்தவரையும் நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் இன்னொரு பணத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். எங்கள் அப்பா நல்லா இருக்காரு, எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், இவங்க எல்லாருமே ஆளாக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்றைக்கி எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை எப்படா கீழே இறங்கிருமோ அப்படின்னு வருத்தத்தில் இருக்கேன், வேதனையோடு இருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நடக்கிற மாதிரி எல்லா பலன்களும் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பாருங்கள், குரு 6ல் இருக்கார். இதுக்கு மேலே ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் இருக்குதா இல்லையான்னு தெரில. பணத்துக்கு 1000 2000ன்னு அள்ளி கொடுத்த கை இன்றைக்கி 100 200க்கு கஷ்டப்பட்டு நிற்கிறத பார்க்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில், நிறைய வலி வேதனைகள்லாம் கடந்திருக்கீங்க, போராட்டமான வாழ்க்கை வந்து திரும்பி எந்திரிச்சு வந்துட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய கோச்சாரம் மகரத்தை பொறுத்தவரையும் பெரிய அடின்னே சொல்லலாம். எழுந்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. இன்றைக்கி ஆளை விடுறா சாமின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்பெல்லாம் விழுத்து எந்திரிக்கும் போதெல்லாம் நாங்கள் தைரியமாக இருந்தோம், இன்றைக்கி தூங்கும் போதும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, எந்திரிக்கும் போதும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. மற்றவங்கள பார்த்து என்றைக்குமே நாங்கள் பொறாமப்பட்டதே இல்லை. எனக்கு இன்றைக்கி அவங்கள மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கலாமா, இவங்கள மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கலாமா, இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஏற்றி விட்ட ஏனியாக இருந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் உதவி தனி மரமாக நிற்கிறேன். நம்ம குழந்தைகளுக்கு இன்றைக்கி காசு இல்லையே, ஏன்னா குரு உச்சம் பாருங்கள். தான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப அதிபயங்கரமாக புத்திசாலித்தனமாக திறமையாக வளர்த்தக்கூடிய ராசி மகரம்தான். ஃபஸ்ட்டு ராசி சொல்லுங்கள் மகரம்தான். ஏன் இங்கே குரு நீசம், எப்படி வளர்த்துறோம் ஏது வளர்த்துறோன்னு தெரியாமையே நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருவாங்க. இது பொறுத்த வரையுமே மகரத்தை பொறுத்தவரையும் 5 10ஆம் அதிபதி சுக்கிரனா வரனால எல்லாத்துக்குமே தொழிலாக குழந்தையா முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குழந்தை தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனாலேயே வாழ்க்கையில் அது நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பணம் எவ்வளவா இருக்கட்டும் கடனை வாங்கி செலவு பண்ணக்கூடிய ராசி இந்த மகரம் தான். இன்றைக்கி பொருளாதாரத்தில் அதுக்கு இணையான பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ராசியாக இன்றைக்கி அதிகமாக இருக்குது. விதி மதி கதி பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும்போது செப்டம்பர் மாதம் பிறக்கும்போது கூட சந்திரன் நல்லா பலமாக தான் இன்றைக்கி நீங்கள் பிறக்க போகிறீங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஆரம்பிக்கும் போதே துவக்கும் போதே சந்திரன் பலம் பெற்று தான் இருக்க போகுது. எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். செப்டம்பர் மாத பலன்கள் இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது பாருங்கள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமத்துக்கே வரப்போகிறாரு. இதனால் என்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிப்புகள் நடக்குது, இல்லை நடக்காமல் போகுது, அந்த மாதிரி பல விஷயங்களை நான் தோத்துட்ருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் என்ன கொடுக்கறது? முதல் 2ஆம் இடத்துல ராகு, குடும்பத்தில் 1000 பிரச்சனை. ராகு என்னைக்கு உள்ளே வந்தாரோ, சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். குடும்பத்தோடு சேர்ந்து இந்த திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா வேலையிலும் சேர்ந்த ப்ராப்ளம். ஒரே சமயத்தில் 2 அடி விழுகுதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.
ராசிநாதனான சனீஸ்வர பகவான் ராசிக்கு 3ல் வக்ரமாக இருக்கார், ராசிக்கு 6ல் குரு, ராசிக்கு 7ல் சுக்கிரன், ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியனும் மற்றும் புதன், ராசிக்கு 9ஆம் இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கார், ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சந்திரன் நீசம் அடைஞ்சு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பிறக்க போகுது. இதனால் என்ன முன்னேற்றம்? சுக்கிரன் பாருங்கள், யோகாதிபதி, தலை சிறந்த யோகாதிபதி, 15ஆம் தேதிக்கு மேலே அவரும் அஷ்டமத்தில் பயணிக்க போகிறாரு. எப்படி இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம்? நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா, கெட்டது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா? ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனைகள் தலை விரித்து ஆடக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான பலன்கள்? எனக்கு ஆள விடுறா சாமி, நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் பிழைச்சிக்கலான் இருக்கேன். இதனால் என்னுடைய பொதுத்தன்மையும் சரி, என்னோடய குணநலன்கள் எல்லாமே மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் மகரத்தை பொறுத்த வரையும் வேலைன்னு ஓடிட்டு இருந்து இன்றைக்கி தான் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கேன். பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நான் நல்ல வேலை தொலாவ ஆரம்பிக்கணும், அல்லது தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கணும், நான் வெளியே போகலான் இருக்கேன், ஜெயிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தொழில் தொடங்குறதுக்கு இது சிறப்பான தலை சிறந்த யோகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். ஸோ வேலைன்னு வேலையை ஓகே இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஓடி எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை, என்னுடைய அன்றாட தேவைக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓனர்லாம் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. இப்படி பண்ணித்தரோம், அப்படி பண்ணித்தரோம், ஒரு 10 வருஷம் போகட்டும், உனக்குன்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த 7.5 சனி வந்த காலத்தில் நீங்களே அந்த தொழிலேருந்து வெளியே வர மாதிரி, இந்த வேலையிலேருந்து வெளியே வர மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே நிறையா நடந்திருக்கு. இனி அதெல்லாமே மாறி தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் நான் மேற்கொள்ளலாமா? இன்றைக்கெல்லாம் முயற்சிகள் தான் அதிக பலமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறப்ப தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் நான் வந்து மாற்றலான் இருக்கேன், எனக்கு வேலையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குது, வேலை சூழ்நிலை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு வேலை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது. அதே போல் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே வந்திருக்காரு. அப்போ இதனால் எனக்கு ஏதாவது ஆயிருமோ, உயிர் பயம் ஏற்படுமோ, ரொம்ப உயிருக்கு பயமாக இருக்குது எனக்கு. நைட் ஆனால் படுக்கும்போது என்னோடய குழந்தைகளை யார் பார்த்துக்குவாங்க, என் மனைவி யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குது. யாராருக்கெல்லாம் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் ராசியோடு தொடர்பு பட்டிருக்கலாம், அவங்களுக்கு எப்போவுமே பயமாக இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த காலத்தில் எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வரதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம், பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக விலகும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என் குழந்தை வெளிநாடு போய் படிக்கலான் இருக்குது, வெளியூரில் போய் வேலை செய்யலான் இருக்கு இந்த நேரத்தில், அதனால் ஒரு பெரிய பொருளாதாரம் யோகங்கள் கிடைக்குமா? கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறாங்க, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பொருளாதாரம் சார்ந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொருளாதாரம் பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சரியாகும். அதே போல் மருத்துவ செலவு தாங்க இந்த மகரத்தை பொறுத்தவரையும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்கள் எல்லாமே கொடுமையானது. இதுக்கு முன்னாடி ராசியை பார்க்குறாரு சூரியன், எல்லா இடத்துலையும் போனால் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு காசு ரொம்ப செலவாகிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாகும். அதே போல் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படுமா? செவ்வாய் பாருங்கள் கண்ணியில் இருக்குது, அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டேன், அது எல்லாம் எப்போ நடக்கும்? கிட்டத்தட்ட வந்து நான் பிளான் பண்ணதே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியலை, ஆன் டைமில் எனக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும். அதே போல் தொழிலில் வந்து யாருக்கிட்டேயுமே எதுவுமே சொல்லாமல் தொழிலை வளர்த்தவங்க ரொம்ப பேர். அதில் இந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியில் மாட்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி தொழில் கடன்லையே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தனக்குன்னு மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சரி பண்ணிடலாம், நாளைக்கு சரி பண்ணலாம், கிட்டத்தட்ட லேபர் காஸ்ட்டு மட்டும்தான் வருது, மற்ற எல்லாமே நான் கையில் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கும் எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் இந்த தொழிலை நோக்கி நான் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எஸ், இனிமேல் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ங்க தொழில் சார்ந்து கடன்கள் தான். அந்த கடன்லாம் இன்றைக்கி கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்தாலுமே ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள், கவலைகள் இதெல்லாமே இல்லாமல் இனி வாழக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே
கோச்சார பலன்கள் தான் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து நம்ம பிறப்பின் போது கிரகம் பெற்ற தசா புத்தி அதே போல் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.